டாஸ்மாக் நல்லா தெரியும். டாஸ்மாக்ல 10 ரூபா யாரு நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. செந்தில் பாலாஜி நம்ம ஆறு கடைக்கு போகாதீங்க. திமுக அதிகமா கடைக்கு போகிறாங்க. அவன் மனம் தான் மேல போயிட்டு இருக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அவர்கள் கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில வாங்கினாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக் கடையில. அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 கோடி போகுது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி போயிருக்குது. 4 வருஷத்துல 4.5 ஆண்டுல சுமார் 22,000 கோடி டாஸ்மாக்ல இருந்து மட்டும் இந்த 10 ரூபா வசூல் பண்ணி மேலிடத்துக்கு போயிருக்குது. இப்படிப்பட்ட ஊழல் அரசு தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் யார் யார் தவறு செய்வார்களோ அவர் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல நீங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறையில அந்த பணியாளர் நியமிப்பதில் 800 கோடி ஊழல். அது இன்னும் கொஞ்ச நாள்ல போறாங்க. பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை.